எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனனி ஆதி குணசேகருக்கு சரியான ஆப்பு வச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனனி மண்டபத்துக்கு வந்ததும் கதிரை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட கதிர், நந்தினி, ஜனனி 3 பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அறிவுக்கரசி இங்கே அன்புக்கரசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அங்கே 3 பேருமா சேர்ந்து திட்டம் போடுறாங்கக்கா. நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இந்த பையனை வச்சு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க போல இருக்கக்கா. இதை பற்றி தான் திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி அங்கே வந்ததும் குணசேகருக்கு முன்னாடி நின்று அந்த சேரெல்லாம் தூக்கி போட்டு தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த பார்கவியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காளுங்க உங்கள் வீட்டு பொம்பளையாளுங்க. இது ஏன்னு கேட்காம நீங்கள் உட்காந்துருக்கீங்கங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகரன், ஏமா இந்த மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? இப்போ தான் என் கண்ணு முன்னாடியே எல்லாம் கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீயா கற்பனை பண்ணிட்டு வர்றீங்கிறாங்க. இல்லை மாமா, உன்னையும் ஏமாற்றி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இவளுக்கு வேறு ஏதோ திட்டம் போட்டிருக்காளுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு திட்டம் போட மாட்டாங்க. அதுதான் என் கண்ணு முன்னாடி தானே எல்லாரும் இருக்க போகிறாங்கங்கிறாங்க. இது உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கணுமா? இந்த மண்டபத்தில் நாங்கள் எங்கே வேணாலும் உட்காருவோம் நிற்போங்கிறாங்க. ஓய் ரொம்ப தான் ஓவராக போகிறேங்கிறாங்க அறிவுக்கரசி. இந்த கல்யாணத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு ஜனனி கேட்குறாங்க. அப்போ குணசேகரன் ஜனனியை பார்த்து அப்படி முறைக்கிறாங்க. ஜனனி கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு சக்தி சொல்லவும் ஜனனி அந்த பக்கம் வராங்க. இதா பாருடா சக்தி, உன் பொண்டாட்டியை ஓரமாக போய் நிற்க சொல்லு, என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். உனக்கு சித்தப்பாங்கிற முறையை நான் உனக்கு கொடுக்குறேங்கிறாங்க. எது, எனக்கு சித்தப்பா முறையை நீங்கள் கொடுக்குறீங்களா? என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள்? சித்தப்பா முறையை நான் தாண்டா உனக்கு கொடுத்துருக்குறேன். குணசேகரன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜனனி சொல்கிறாங்க, இதை பார் சக்தி, அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நீ தர்ஷனுக்கு சித்தப்பா மரதானே. இப்படி ஒரு உறவு முறையே இருக்குதா இல்லையான்னு இவங்களே சந்தேகத்தில் இருக்கும்போது இதுக்கப்புறம் இவங்களை நம்புறது நம்ம வேஸ்ட்டு. ஜனனி போடுற திட்டத்தினால தான் இந்த குடும்பம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு குணசேகரன், என்ன நீ ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்க, அண்ணன் இருக்கவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துருச்சா அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இந்த பக்கமாக யார் ஓவராக போகிறா, நானா அப்படின்னு ஜனனி கேட்கவும், ஆமாம்மா நீ ஓரமாக நில்லு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாமல் ஓரமாக நின்னாவே அதுவே போதுங்கிறாங்க குணசேகர். அப்போ இங்க எல்லாரும் உங்க கண் பார்வையில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்க உறவுக்காரரா? அப்ப சக்தி உங்க கண் பார்வையில் இருந்தா மட்டும்தான் தர்ஷனுக்கு சித்தப்பனா, இல்லைன்னா இல்லையா அப்படின்னு ஜனனி கேட்க, என் பேச்ச கேட்கல, எனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா அவன் என் தம்பி இல்லைங்கிறாங்க. அடிச்சு நீ எல்லாம் இவ்வளவு மோசமான ஆளா? பெத்த பையனுக்கே ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அது ஏன்னு கேட்கல, கூட பிறந்த தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சரட்டை பிடிச்சி கேட்குறாங்க ஜனனி. ஜனனிக்கு வந்த கோபத்துக்கு குணசேகர் சரட்டை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சக்தி தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார் ஜனனி, இப்போதைக்கு நீ எதுவும் பேச வேண்டாம், பேசாம வாங்குறாங்க. இல்லை இவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜனனி கோபத்தில் கொந்தளிச்சு நிற்கும் போது அப்போ குணசேகர் சொல்றாங்க, ஓஹோ என் மேலேயே நீ கையை வச்சிட்டியா? ஜனனி கொஞ்சம் பேசாம அமைதிவா, இதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. இல்லை இதுக்கப்புறமா அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சக்தி. அந்த பார்கவியை கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ண வைக்க பாக்குறியா? உன்னோட திட்டமெல்லாம் எதுவும் நடக்காது. என் பையன் யார் கழுத்தில் தாலி கட்டணும்னு நான் சொல்றேன்னா அந்த பொண்ணு கழுத்தில் தான் என் பையன் தாலி கட்டுவான். இப்படி குணசேகர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தர்ஷன் வராரு. அப்பா சித்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சித்தப்பாவும் சித்தியும் என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் எனக்கு அன்புக்கரசியை பிடிக்கவே இல்லைன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் யாரும் கேட்கல. பார்க்கவையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது பார்க்கவை கூட தாங்கிறாங்க தர்ஷன். டேய் என்னடா, அவங்க 2 பேரும் தான் ஆடுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஆடுறியாடா? என்ன நினச்சிட்டு இருக்கிற நீயே? அப்படியெல்லாம் நினச்ச மாதிரி கல்யாணத்தை பொண்ணு மாற்ற முடியாதுங்கிறாங்க குணசேகர். எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணுறீங்கிறாங்க குணசேகரன். யார் தப்பு பண்ணுறா? தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். நாங்கள் யாரும் தப்பு பண்ணலைங்கிறாங்க தர்ஷன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ விடுங்க, தயவு செய்து சொல்கிறேன். என்னோட விருப்பத்துக்கு மாறா யாரும் எதுவும் செய்யாதீங்கன்னு கேட்குறாங்க தர்ஷன். தர்ஷா எல்லாம் அந்த நெட்டை காய்ச்சி சொல்லி கொடுத்து தானே நீங்களாம் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. ஏன் எனக்குன்னு சொந்தமாக சுயமா ஒரு புத்தி இல்லையே என்ன? இப்படி தர்ஷன் எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது கதிர் வந்ததும், டேய் உனக்கெல்லாம் சொந்தமா யோசிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு புத்தியெல்லாம் எதுவும் கிடையாதுடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜனனி தான். அந்த ஜனனி பண்றது தாண்டா நீ இந்த மாதிரி தூண்டி விட்டு பேசிட்டு இருக்கிற. அப்பவே நீ எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை இப்படியே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வர்றாங்க கதிர். இதா பாருங்க சித்தப்பா, என்னையவே கையோங்க வந்துட்டீங்களா? இது என்னோட கல்யாணம், என்னோட சுயமா நான் எடுக்கிற முடிவுல தான் என் கல்யாணம் நடக்கணும். யார் சொல்லியும் நான் கேட்க போறதா இல்லை. நீங்க யார் கழுத்தில் தாலி கட்ட சொல்றீங்களோ அப்படியெல்லாம் கட்ட முடியாது. நான் யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறனோ அந்த பொண்ணு கழுத்தில் தான் நான் தாலி கட்டுவேன். அவள் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேங்கிறாங்க தர்ஷன். பார்த்தீங்களாண்ணே, இந்த நெட்டு காட்சி வந்ததுமே எவ்வளோ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டானு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பெருசாகிக்கிட்டே போகிறாங்க. இங்கே பார்த்தா பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கரிகாலனும் முல்லையும் கோந்திருக்காங்க. அங்கே ஐயர் வந்திருக்காங்க. முல்லை கரிகாலனை வச்சு பூஜை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அங்கே கரிகாலன் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பூஜை மட்டும் நல்லபடியாக நடக்கலைன்னா ரத்தம் கொக்கி சாவான்னு வேற சொல்கிறாங்களே. அதுக்குள்ளே இந்த தர்ஷன் வேற குறுக்க முட்டிக்கிட்டு இப்படி பேசுகிறானேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஞானம், கதிர், குணசேகர் எல்லாருமா ஜனனி மேலே தான்
சரியான கோவத்தில் இருக்காங்க. டே சக்தி, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக இருக்க சொல்லுடா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிற வரைக்கும் அவளை கம்முன்னு இருக்க சொல்லு, ஏதாவது கூட்டு விட்டா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியெல்லாம் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் தான் எல்லாரும் தப்பு தப்பான பேச்சு முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க. தர்ஷனோட இஷ்டத்துக்கு நடக்காமல் அவனுக்கு எதிர்வாராக செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் அந்த அறிவுக்கரசி சொல்கிறத கேட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சக்தி. இது எல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. இந்த அறிவுக்கரசி இன்னும் ஏதாவது போட்டு கொடுத்து பெரிய ரகலை பண்ணி இந்த சக்தி, நந்தினி இவங்க எல்லாத்தையும் வெளியில் விரட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க அறிவுக்கரசி. ஜீவானந்தம் பார்கவியை அங்கே கூட்டிகிட்டு போய் ஒளிய வச்சு அடுத்த நாள் வரைக்கும் எப்படியோ நான் காப்பாற்றி மண்டபத்தில் கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி, ஜனனி இவங்க எல்லாரும் ஜீவானந்த சாருக்கு ரொம்ப பிரச்சனை, நெருக்கடி. பாவம் அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் பார்கவி வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படியோ தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசி வந்து குணசேகர்கிட்ட இவ சொல்றது எல்லாமே உண்மைதான், இவளை வச்சு அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமாமா, நீங்கள் இவ பேச்சுக்கு ஏற்ற மாதிரி கோளாறாக பேசுங்கன்னு வந்து காதுக்குள்ள ரகசியமாக சொல்கிறாங்க. ஜனனி பேசுனது எல்லாமே அந்த சாமியார் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பூஜையில் உட்காந்துருக்கிற போது 2 உசுறு கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்காக கிளம்பி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே குணசேகருக்கும் சரி, கதிர், ஞானம் இவங்க எல்லாருக்கும் அப்படியே அடிவயிறெல்லாம் கலங்கி நிற்குது. இந்த பக்கமாக அறிவுக்கரசி, அன்புக்கரசி, முல்லை இவங்க எல்லாரும் என்னடா அது இவ்வளோ பெரிய பூஜையை வச்சு திரும்ப நம்மளை பழி வாங்குறதுக்கு யாரோ 2 உசுறு வர மாதிரியெல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி இந்த பூஜையை வச்சு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜனனி எடுத்து நின்று குணசேகர் முன்னாடி நிற்கிறாங்க. இதை பாருங்க மாமா, உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் சித்திங்கிற முறையிலையும் சத்தி சித்தப்பாங்கிற முறையிலையும் அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக நாங்கள் அமைச்சு வைக்க தயாராக இருக்கோம்னு சொல்லி எடுத்து நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.